friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல roasted chicken and vegetables எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரே panல பண்ற மாதிரி சூப்பர் ஈஸியான அதுல நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம chicken marinate பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கிலோ chicken எடுத்துர்க்கேன். அது வந்து கொஞ்சம் பெரிய பீஸா, ரெண்டு பெரிய பீஸா நான் எடுத்துர்க்கேன். இப்போ இதோட வந்து 1/2 கப் நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மசாலாக்கு 1/2 டீஸ்பூன் போல மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இல்ல நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ரொம்ப வேண்டாம், குறைவா போதும். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழத்தோட சாறு, கடைசியா தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா கலந்து வச்சிடலாம். ஒருவேளை தயிர் வந்து ரொம்ப தண்ணியா இருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரம் வடிகட்டியில போட்டு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சேர்க்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சிருக்கேன். இனி இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணணும். மினிமம் வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து நமக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் வைக்கிறதா இருந்தால் வெளியே வச்சுக்கலாம். அதுக்கு மேலேனா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம மேரினேட் பண்ணணும். இல்லை முதல் நாள் நைட்டே வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் ஆஃபீஸில் டயர்டாக வரும்போது டக்குன்னு எடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் நல்லா மேரினேட் ஆகி ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம பேனில் ரோஸ்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். மீதி இருக்கிற எல்லா மசாலாவும் சேர்த்துக்கோங்க. அந்த தயிர் அந்த மசாலாவில் தான் டேஸ்ட்டே இருக்கும். அதனால வந்து நம்ம எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். எதையுமே நான் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாமே அந்த சிக்கன் மேலே சேர்த்துட்டேன். இப்போ சிக்கன் வந்து ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் இந்த சைடில் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ மறுபடியும் நான் திருப்பி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுட்டு நம்ம வேக வைக்கும்போது அந்த வெளியே அந்த க்ரஸ்ட் நல்லா ஃபார்ம் ஆகும். அதுக்காக தான். இப்போ வந்து நமக்கு அந்த மீதி அந்த தயிர் அந்த மசாலா இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய வந்து அந்த பேன்லேயும் இருக்கும். அதை அப்படியே எடுத்து நம்ம சிக்கன் மேலே கோட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது கரியாது. அதனால நம்ம வந்து அதை அப்படியே எடுத்து நான் இந்த மாதிரி சிக்கன் மேலே மசாஜ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அப்படி எல்லாத்தையுமே அந்த சிக்கன் மேலே தடவியாச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 சைடும் நான் 2 வாட்டி திருப்பி போட்டு எடுத்திருக்கேன். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ இந்த சிக்கனோட வந்து நமக்கு என்னென்ன காய் வேணுமோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட வந்து நம்ம மஷ்ரூம், அப்புறமா வந்து காலிஃப்ளவர் அதெல்லாமே கூட நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து ப்ராக்கலி எடுத்திருக்கேன். பொதுவே நம்ம வந்து ப்ராக்கலி வந்து தனியாக நம்ம செஞ்சு சாப்பிட மாட்டோம். ஆனால் இந்த சிக்கனோட இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து ப்ராக்கலி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா குடைமிளகாயில் இந்த ரெட்டு கிடச்சிருந்தா சேர்த்துக்கோங்க. அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அந்த ரெட் குடைமிளகாய் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடைசியாக வந்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிக்கனோட மிளகு சேர்க்கலை. அதனால் இப்போ வந்து கொஞ்சம் மிளகு தூவிக்கோங்க. சிக்கன் மேலேயே வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே தண்ணி சேர்க்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் சிக்கன். அதனால நமக்கு இந்த சிக்கன் உள்ளே வந்து நல்லா வெந்து வரதுக்காக நான் வந்து ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. இது இல்லை நம்ம எடுக்கிற சிக்கன் சைஸை பொறுத்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் போய் சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. காய்கறியும் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கேன். அதை நான் சேர்க்க போகிறேன். இல்லைனா பச்சை பட்டாணி நமக்கு எது வேணுமோ நம்ம அது மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சதுனால அந்த மசாலா அந்த தயிரெல்லாம் சேர்ந்து அந்த காயிலையும் வந்து நமக்கு நல்லா கோட்டாகி வரும். உங்களுக்கு வந்து இது போதும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஆனால் பர்சனல் டச்சாக நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ரோஸ்ட் பண்ண போகிறோம். நான் வந்து அதனால 1 டீஸ்பூன் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் பெரிய ப்ராக்கலி ஃபேன் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மசாலா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம அதை ரோஸ்ட் பண்ணும்போது அந்த ப்ராக்கலி மேலேயும் அப்படியே கோட் ஆகும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லாமே ரோஸ்ட் பண்ணியாச்சு. சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். அந்த ப்ராக்கலி பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம்ல, அது சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மசாலா நல்லாயிருக்கும். அதனால் அந்த சிக்கனுமே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி நம்ம தண்ணி சேர்த்து அதை வேக வச்சதுனால இன்னுமே நல்லா ஜூஸியாக இருக்கும். அதே நேரம் வெளியே வந்து அந்த க்ரஸ்ட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சடா, அவ்வளோதான். நம்மளோட சிக்கன் பாருங்கள் அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். அதுலேயும் அந்த ரோஸ்டட் ப்ராக்கலி சான்ஸே இல்லை. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.